ஹாய்! இன்னைக்கு லெஃப்ட் ஓவர் சப்பாத்திஸ் வச்சு ஒரு வெஜ் கொத்து சப்பாத்தி தான் பண்ணேன். அதோட ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு பேன்ல கொஞ்சமா பட்டர் போட்டுக்கலாம். ஸோ பட்டர் நல்லா மெல்ட் ஆனோன்னு கார்லிக் அண்ட் கிரீன் சில்லிஸ் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் அண்ட் டொமேட்டோ. நான் கேப்சிகமும் டொமேட்டோவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நல்லா வதக்கிடலாம். நெக்ஸ்ட் நான் ரொம்ப மசாலா வேற எதுவும் ஆட் பண்ணல. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட கொஞ்சம் டர்மரிக் பவுடர் அண்ட் சால்ட் இதை ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கினோன்னா நான் வந்து கொஞ்சோண்டு சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி சாஸும் சோயா சாஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும் ரெசிபி. ஸோ இதில் நம்ம அந்த லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி சின்ன சின்ன பீசஸாக பிச்சு வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஜென்ரலாக வந்து நான் சப்பாத்தி பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் லெஃப்ட் ஓவர்ஸ் வச்சு இந்த மாதிரி கொத்து சப்பாத்தி பண்ணிட்டோம்னா ஸோ அது வந்து நமக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இன்னொரு பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு ஈஸியான ரெசிபியாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் கொஞ்சம் பன்னீர் இல்லை ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஆப்ஷனல் தான் அதுவும். ஸோ அவ்வளோதான், ஈஸியான வெஜ் கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டியான ஈஸியான ஒரு டிஃபன் ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.